அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமேன். நாளில் வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்ன இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னென்றால், ஒரு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுக்காக ஏற்கனவே கொடுத்துட்டார். இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை பூரணமாய் பெற்றுக்கொண்டு கடந்து செல்லணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிரப்பி நீராளுகை செய்யும். எஸ் ஜீசஸ். பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த மாலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நீர் ஆட்கொண்டு நடத்துவீராக. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த இடத்துல வாஞ்சிக்கிறோம். தேவரீர் நீர் எழுந்தருளி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆண்டவரே, இது எங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் தந்தருளின எங்கள் பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் வெளிச்சத்தில் நடக்க ஆண்டவரே உம்முடைய குமாரனை எங்களுக்காய் நீர் கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஆண்டவரே அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாயும் கொண்டாட்டமாயும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை தருகிறதாயும் கர்த்தர் நீர் நடத்தும்படியாக நம்முடைய திருக்கரங்களை தருகிறோம். இனி நடக்கவிருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆளுகை காணப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர்மா. அப்படியெல்லாம் உட்காந்துங்க. நம்ம மத்தியில் இருக்கிற வெல்கம் ஸ்பீச்சை பேசுறதுக்கு நம்ம அண்ணன் தான் தனுஷனை வந்துட்டே இருக்கிறாரு. வாங்க தனுஷனா, வாங்க. எல்லாம் இன்னும் இவ்வளோதான் நான் கைத்தட்டு, எல்லாம் நல்லா கைத்தட்டலாமே. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்றும் இன்றும் என்றும் ஆற்றி தேற்றி நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நினைவு கூறும் இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியுடன் கொண்டாட நாம் இங்கு இணைந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற நம்முடைய போதகர் ஐயா என்சி ஸ்டான்லி ஜோசப் ராஜ் அவர்களையும், நம்மோடு அன்பாக இருக்கிற சுகந்தி ஸ்டான்லி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுவர்கள், பெற்றோர்கள், விசுவாசிகள் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வெல்கம் டான்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ் டான்ஸ் ஆட வருகிறாங்க. சியோன் எழுப்புதல் தேவாலயத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் என்எஸ்கே தெருவில் இருக்கிற பிள்ளைங்களும் ஆட வர போகிறாங்க. நட்சத்திர பூக்கள் கூட்டம், நந்தவனத்தின் ரோஜா தோட்டம், மெல்லிய பனித்தூரலின் சாரல் அம்சம், அழகாக ஜொலிக்கும் வானவில் கூட்டம், ராஜாதி ராஜனை வரவேற்கும் இவர்களின் களிப்பான ஆட்டம், நம் உள்ளங்களை களவாடி கொண்டு போகும் வெள்ளை மனம் கொண்டாட்டம். நடனமாடி இவர்களை கரம் தட்டி, நம்மளுடைய எல்லாம் கரங்களை தட்டி வர வைக்கலாமா?铃
雪橇上，奔驰过田野，我们欢笑又歌唱。马儿铃声响，令人精神多欢畅。尽管滑雪真快乐，把滑雪歌儿唱。叮叮当，叮叮当，铃儿响叮当。我们滑雪多快乐，我们坐在雪橇上。叮叮当，叮叮当，铃儿响叮当。我们滑雪多快乐，我们坐在雪橇上。冲过大风雪，我们坐在雪橇上。奔驰过田野，我们欢笑又歌唱。马儿铃声响，令人精神多欢畅。尽管滑雪真快乐，把滑雪歌儿唱。叮叮当，叮叮当，铃儿响叮当。我们滑雪多快乐，我们坐在雪橇上。叮叮当，叮叮当，铃儿响叮当。我们滑雪多快乐，我们坐在雪橇上。我们滑雪多快乐，我们坐在雪橇上。圣诞快乐！அந்த நாகமானுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியலையா, தேவாதி தேவன் யாருன்னு அவனுக்கு புரியலையா. ஆனா அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணிச்சான், ஆண்டவருடைய சத்தியத்தை அந்த நாகமானுக்கு சொல்லி கொடுத்துச்சான். அந்த நாகமானுக்கு பெரிய சத்தியத்தையே ஒரு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தது போல இப்போ இந்த ஆண்டவருடைய பிறந்த நாள்ல அன்னைக்கு இந்த பிள்ளை சத்தியமான வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல போறான். எல்லாரும் என்ன பண்ணுங்க, கை தட்டலாமே, எல்லாம் கை தட்டலாமே. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவரை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அடையாவும் 1:27. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் ரோமர் 6:10-23. பெரிய சத்தியத்தை சொல்லிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். பெரிய சத்தியம், இருக்கிறதுலே முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அது இன்னொரு வார்த்தை சொன்னாரு, எல்லாத்தையும் யார் சிருஷ்டித்தா அப்படின்னா தேவாதி தேவன் தான் என்ன பண்ணாராம், சிருஷ்டித்தாராம். சண்டே கிளாஸ்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ பிரேமாக்கா வந்து இந்த சீயோன் எழுப்புதல் தேவாலயத்தில் என்னென்ன ப்ரோக்ராம் நடக்குதோ அந்த அக்கா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் என்ன பண்ண போறாங்கன்னா சொல்ல போறாங்க. எல்லாம் கை தட்டி. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் சியோன் எழுப்புதல் சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். 2025ஆம் ஆண்டின் ஞாயிறு பள்ளி அறிக்கையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். பிள்ளையானவன் தன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 சொல்லப்பட்டுள்ள வசனத்தின்படி சிறு வயது முதல் நல்வழிப்படுத்தவும் கர்த்தருக்குள் நடத்தவும் இந்த பள்ளி உறுதுணையாக இருக்கிறது. நம்முடைய சபையின் மூலமாக பல்வேறு இடங்களில் சிறுவர் ஊழியம் நடைபெற்று வருகிறது. ஞாயிறுதோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை சபையில் உள்ள 40 பிள்ளைகளுக்கு மேலாக நம்முடைய சகோதரி அமளி மற்றும் சகோதரி சலோமி அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை லக்ஷ்மி அம்மன் கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து வரும் 22 பிள்ளைகளுக்கு மேலாக அங்கு சகோதரி பியூலா அவர்களால் ஞாயிறு பள்ளி நடத்தப்பட்டு வருகிறது. ஞாயிறு தோறும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை என்எஸ்கே தெருவில் இருந்து வரும் 10 பிள்ளைகளுக்கு சகோதரி பிரேமா, சகோதரி பிங்கி மற்றும் சகோதரி எஸ்தர் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. ஞாயிறு தோறும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ரெட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள 24 பிள்ளைகளுக்கு சகோதரி பியூலா மற்றும் சகோதரி தெபோரா அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கிருந்து வரும் பிள்ளைகள் நம்முடைய சகோதரிகள் நேரடியாக அங்கு உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சென்று பிள்ளைகளை ஒன்று சேர்த்து சிறுவர் ஊழியத்தை நடத்தி வருகின்றன.
கொருக்குப்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட 25 பிள்ளைகளுக்கு மேலாக சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நம்முடைய சகோதரர் ஜான் மனோவா அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். உங்கள் பகுதியிலும் சிறுவர் ஊழியம் நடத்த வேண்டும் என்றால் பாஸ்டர் அவர்களை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய சபையின் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் சிறப்பு தேர்வு ஜெபம் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டும் நம்முடைய சபையில் தேர்வுக்கான ஜெபம் நடத்தப்பட்டது. அதில் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர். தேர்வு எழுதுவதற்கான ஆலோசனைகள், குறிப்புகள், பிள்ளைகளுக்கான நல்ல பிரார்த்தனை, தேர்வு எழுதுவதற்கான பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இந்த தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக எங்கள் சபையில் இருக்கும் ஜெப குழுக்கள் அவர்களுக்கு தொடர்ந்து ஜெபம் செய்தார்கள். இதில் பங்கு பெற்றுள்ள ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் வசன அட்டை, எழுதுகோல் தொகுப்பு மற்றும் ஸ்நாக்ஸ் அளிக்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் சுமார் 120 பிள்ளைகளுக்கு மேலாக இந்த பிரார்த்தனையில் பங்கு பெற்றன. இதனால் பிள்ளைகள் தேர்வினை தைரியமாக எதிர்கொள்ள உறுதுணையாக இருந்தது. இந்த சிறப்பு பொது தேர்வு பிரார்த்தனை மூலமாக அநேக பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளன என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஆண்டும் உங்களுடைய பிள்ளைகள் 10 +1 +2 படிப்பார்களானால் வரப்போகிற பிப்ரவரி மாதம் உங்கள் பிள்ளைகளை இந்த பிரார்த்தனைக்கு அனுப்பும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் 7 நாட்கள் சிறுவர் விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறுகிறது. கடந்த மே மாதமும் சுமார் 130 பிள்ளைகளுக்கு மேலாக வேதாகம பள்ளியில் பங்கு பெற்றன. இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அனைத்து சென்டர்களில் இருந்தும் பிள்ளைகளை நாங்களே சபைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வேத வசனம், பாடல்கள், கதைகள், போட்டிகள், மேஜிக் ஷோ, பப்பட் ஷோ மூலம் தேவ வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். பின்பு அவர்களுக்கு நல்ல உணவு அளித்து மீண்டுமாய் அவர்களை நாங்களே பத்திரமாய் வீடுகளில் சேர்க்கிறோம். கடைசி நாளில் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொண்டதை ஊக்குவிக்கும் வண்ணமாய் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு அளிக்கிறோம். உங்களுடைய வீடுகள் மற்றும் உங்களுடைய பகுதியில் உள்ள பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறுவர் ஊழியத்திற்கான பிரயாசங்கள். நம்முடைய சபை போதகர் மற்றும் போதகர் அம்மா அவர்களோட உதவியோடு நம்முடைய சபையில் உள்ள சகோதரர்கள், சகோதரிகள் இந்த ஊழியங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, பிரசங்கி 12:1 சொன்ன வார்த்தைக்கு ஏதுவாக சிறுவர் ஊழியம் மட்டுமல்லாமல் நம்முடைய சபையின் தரிசனத்தின்படி வாலிபர் ஊழியமும் சபையில் நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறது. இதில் 13 முதல் 25 வயது உள்ள வாலிப பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலிருந்து நம்முடைய சபையில் பங்கு பெறுகின்றன. இங்கு அவர்களுக்கு வேதாகமத்தின் ஆழமான சத்தியத்தும் மற்றும் வாலிப பிராயத்தின் நல்லொழுக்க வழிநெறிகளை கற்றுக் கொடுத்து வருகிறோம். நீங்களும் உங்கள் வாலிப பிள்ளைகளை இந்த கூட்டத்திற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிறு வயதில் முதல் நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த வேத வசனமும் வார்த்தையும் தான் நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போடும் விதையாகும். அந்த விதை மரமாவது நம்முடைய பெற்றோர்களுடைய கரிசனை, அக்கறை, முயற்சி, ஜெபம். எனவே பிள்ளைகளை தொடர்ந்து ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புமாறு சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அக்காக்கு நாளே கைத்தட்டலாம். இன்னும் எவ்வளோ தானே கைத்தட்டு? ஒரு வருஷம் நடந்த எல்லாருமே புரிஞ்சுங்க. கொஞ்ச நேரம் கைத்தட்டவே உங்களால் முடியல அப்படின்னா ஒரு வருஷம் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தை அழகாக, தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக அவங்க சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லா கைத்தட்டலாமே, எல்லாம் நல்லா கைத்தட்டலாமே. நிறைய பேர் ஏசப்பா எங்கே பிறந்தாங்க, எங்கே இருக்கிறாங்க, எப்படி வளர்ந்தாங்கன்னு அட்ரஸே தெரியாமல் இருக்கீங்க. அட்ரஸை தெரியாதவங்களுக்கு இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாருமே உங்களுக்கு ஏசப்பாவுடைய பிறப்பையும் அவர் வளர்ந்த விதத்தையும் எல்லாவற்றையும் ஒரு சின்ன நேட்டிவ் பிளேஸின் மூலமாய் உங்களுக்கு நிறைய விஷயத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சொல்லி கொடுக்க போறாங்க. அழகா வந்துட்டு இருக்கிறாங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இது எப்படியாகும்?
புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களைச் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். Come and
வில்லு பாட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம சபையில் நம்ம ஏசப்பாவுடைய பிறப்பை குறித்து ரெடில்ஸ் பகுதியில் இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்காக வில்லு பாட்டின் மூலமாய் ஏசப்பாவுடைய நாமத்தை உயர்த்த போகிறாங்க. தபேலா எல்லாமே கரெக்டாகுதாப்பா? ஆரம்பிச்சிடலாமாப்பா? பாஸ்டர் அங்கிளுக்கும் பாஸ்டர் ஆண்டிக்கும் அப்படியே நம்ம சின்னையா ஜெயபஸுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். பெரியவங்களுக்கும் சின்னவர்களுக்கும் பின்னாடி மூஞ்ச சோகமா வச்சிருக்கிறவங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓரமா நிக்கிறவங்களுக்கும் ஓடினே இருக்கிறவங்களுக்கும் கதவு திறந்து வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம புல்லட் ராணி பீல் ஆண்டிக்கும் சீட்டு பறக்காம தாங்கி பிடிக்கிற டிராக்ஷன் ஆண்டிக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். விபிஎஸ் கூப்பிட்டு மொக்க போற ஜேம்ஸ் அண்ணாக்கும் ஸ்கிரிப்ட் சிங்கார ஜான் அண்ணாக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். டேய் 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 இருங்கடா, எல்லாரையும் வரவேற்றுமே, நம்ம ஆண்டவரை வரவேற்றுமா? அட ஆமாப்பா, அவரை வரவேற்க ஒரு நல்ல நேரத்தை பார்த்து விடுவோமா? பார்த்துடுவோம். ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நீத முதற் பொருளாய் நின்றருள் சர்வேசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன், நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர, நீடு வாரி திரை சூழும் மேதினியை மூடு பாவையிருளோடவே அருள் செய். ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். அருமையா ஆடினமா. நாட்டிய பேரொழி சாலினிக்கு ஒரு கைத்தட்டல கொடுத்துடுவோமா? நம்ம ரெட்டில்ஸ் கேங் இங்க எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? நம்ம வந்தது இருக்கட்டும், இந்த மாசம் 12ஆம் தேதி நம்ம பாஸ்டர் அன்னைக்கு பிறந்த நாள்டா. நம்ம வாழ்த்தையே சொல்லவே இல்லை, ஒரு வாழ்த்து சொல்லி விடுவோமா? ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் ஆண்டி. ஆனா இந்த மாசம் முக்கியமான இன்னொருத்தருக்கும் பிறந்த நாளுப்பா. யாருப்பா அவரு? அத சொல்லதான் ஒருத்தர் கூட போறோம் இப்போ. தம்பிகளா, என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆண்டி ஃபங்க்ஷன் பார்த்து வண்டிங்க பாரு, மூஞ்சி ஃபுல்லா மேக்கப் ஆகுது. கொஞ்சம் குதூகலமா தான் வரணும், கொஞ்சம் அப்படியே தள்ளி ஓரமா உட்காருங்க. உங்களுக்கு அத இடமா? என்னடா தம்பிகளா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்களேடா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? யார பத்தியோ சொல்ல வந்திருக்கீங்களாமே. யார பத்தி? ஓ, அவரை பத்தி சொல்லணுமா? அவரை பத்தி சொல்லணும்டா. ஐயோ, நேரமே போதாதே, கொடுத்ததே 20 நிமிஷம் தான். சரி, அதுக்குள்ள சுருக்கமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. சொல்லுறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்க. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திர
வம்சத்துல பெத்லகேம் ஊர்ல யூத ராஜ சிங்கமா யோசேப்புக்கோ கன்னிகையான மரியாளுக்கோ பரிசுத்தாவின் பலத்தினால மனிதகுல பாவம் தீர்க்கும் ரட்சகரா ஆண்டவர்தான் நம்ம இயேசு சாமி. அப்படியோ அவரோட பிறந்த நாளை தான் நம்ம சிறப்பா கொண்டாட வந்திருக்கிறோம். அவர் ஆடி ஒரு நடனம் போட்டுடலாமா? போட்டுடுவோமே. ஓஹோ அண்ணே பாட்டு போடுங்க, தம்பிகளா வந்து ஆடுங்க. விண்ணாள்பவரே மண்ணாள வந்தாரே, நமக்காக நம்மிடையே தெய்வம் இங்கே பிறந்திருக்க, பண்டிகையை கொண்டாடுங்களே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. பெத்லகேமின் நகரினிலே மாடடையும் குடிலினிலே அன்னை மரியின் மடியினிலே நமக்காய் மீட்பர் பிறந்தாரே. கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், வாங்க கொண்டாடுவோம், ஆனந்தமா நாம கொண்டாடுவோம். தந்தன 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 தந்தானா, தந்தன 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 தந்தானா. அருமையா நடனம் ஆடின நம்ம தம்பி மோனிஷுக்கும் கதிருக்கும் ஒரு கை தட்டல போட்டுருவோமா? ஓஹோ ஆமா ஆண்டி, அவரை பத்தி இவ்வளவு பில்டப் குடிக்கிறீங்களே, அப்படின்னா செஞ்சாரு அவரு என்ன செஞ்சாரா? அவரை பத்தி சொல்லணும்னா என் வாயெல்லாம் நாக்கெல்லாம் நல்லா தித்திக்குமே. நல்லா சொல்லுறேன், காதை கொடுத்து கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷருடைய பாவத்தை போக்க, சாபத்தை நீக்க நம்ம கண்ணீரை தொடைக்க, சாத்தான் தலைய போட்டு நசுக்க வியாதியெல்லாம் தீக்க, நம்ம குறையெல்லாம் போக்க சிலுவையில அவரையே பலியா கொடுத்தவர் தான் நம்ம இயேசு சாமி. அப்படியா? ஆமாம்பா, நமக்காக அவருடைய ஜீவனையே கொடுத்தாரு. மரணத்தை ஜெயமா விழுங்கினாரு. 3ஆம் நாள்ல உயிரோடு கூட எழுந்தாரு. அவரை பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கொண்டாடிடுவோமா? அண்ணன் வாழ்ந்துனுங்கிற அண்ணன் பாட்டை போடுங்க, தம்பிகளா வந்து ஆடுங்க. வாங்க. ஹலோ, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் ஆஹா, அவரு செஞ்ச எல்லாமே
ஆண்டி இதை நீங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டி, அதை நாங்க சொல்றோம் ஆண்டி. சொல்லுங்க தம்பிகளா. குள்ளர்களை பார்க்க வச்சாரு, சவுடர்களை கேட்க வச்சாரு, முடியானவங்களை நடக்க வச்சாரு, ஊமைகளை பேச வச்சாரு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினாரு, 5 அப்போ 2 மீனை வச்சு 5000 பேருக்கு மேல போசிட்டாரு. ஓஹோ, இன்னும் கூட நிறைய அற்புதம் அடையாளம்லாம் செஞ்சாரு. ஓஹோ, சொல்லுங்க தம்பிகளா, ஏன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் ஏன்டி கிறிஸ்துவர்கள்லாம் பிபி, சுகரு, மூட்டு வலி, கை வலி, கால் வலிலாம் வருது? அவங்களுக்கு புத்தி சொல்லி ஒரு பாட்டை போட்டுருவோமா? போட்டுருவோமே. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராதே. கர்த்தரையே நீ பாடு, சக்கரையே வராதே. ஹாப்பியாக பாடு, ஐயாக போ பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தலைவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. கையை தட்டி பாடு, கைவலி வராது. கையை தட்டி பாடு, கைவலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. நடனமாடி பாடு, கால்வலி வராது. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஓஹோ, நம்ம ஆண்டவரை பத்தி பேச வந்திருக்கிறோம்ப்பா. இப்படி சோகமா இருக்க கூடாது. ஜனங்களை நம்ம என்ன நினைப்பாங்க சொல்லுங்கப்பா. இந்த காலத்துலயும் அந்த அற்புதம் அதிசயம் அதெல்லாம் தான் எப்படி இருக்கும்? அதுக்கு ஏசப்பா பிறந்தா வரணும். கண்டிப்பா பிறப்பாரு. எப்படி பிறப்பாரு தெரியுமா? நம்ம உள்ளத்துல பிறக்கணும். அதுக்கு நம்ம அவருக்கு இடத்தை கொடுக்கணும். கொடுத்துடுவோம். கொடுத்துருங்க. நீங்க அதுக்கு ஒண்ணு செய்யணும். செய்யணும். சொல்றேன் தம்பிகளா, அதன்படி கேட்டு வாழ்ந்துக்கோங்க. தம்பிங்க மட்டும் இல்ல, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றோம். நீங்க எல்லாரும் மறக்காம சண்டே கிளாஸ்க்கு வந்துடணும். வந்துருவாங்க. அட வந்துருவாங்களா? நீங்கெல்லாம் நாங்களாம் யூத் யூத் ஆயிட்டீங்களோ? வாலிபனே, உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு வசனம் சொல்லுது. அதனால நீங்க எல்லாம் யூத் மீட்டிங்க்கு போயிடுங்க. போயிடுவோம். மறக்காம வார ஞாயிற்றுக்கிழமை சபையில கூடிடுங்க. கூடிடுவோம். தினமும் மறக்காம வேதத்தை வாசிங்க. வாசிடுவோம். தினம் பரிசுத்தமா வாழணும். வாழ்ந்துடுவோம். பாவத்தை விட்டு விலகி ஓடணும். ஓடிடுவோம். ஏசப்பா வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா ஆகணும். ஆயிடுவோம். ஓஹோ, அவ்வளவுதான். வேற என்ன? இனி தினம் கிறிஸ்து பிறப்புதான். நம்ம உள்ளத்துல எப்பவுமே ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி தான். இதை கொண்டாடி ஒரு ஆட்டம் போட்டுருவோமா? பாட்டை போடுங்க. அண்ணாந்து சாரப்பாரு, ஞானிகளின் தூரப்பாரு, வெத்தலகே மூரப்பாரு, ஈசாயோட வேறப்பாரு. அண்ணாந்து சாரப்பாரு, ஞானிகளின்
name. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us all. We are his people, his flock, the sheep of his pasture land. Enter his gates with thanksgiving. Enter his courts with praise. Give thanks to him and bless his name. For the Lord is good. His love endures forever. His faithfulness through all generations. Lift your voices to the heavens. Let the sound of worship rise. From every nation, every tongue, proclaim his glory all around. He is faithful, he is true. His promises will never fail. His mercy reaches to the skies. His love will never end. Enter his gates with thanksgiving. Enter his courts with praise. Give thanks to him and bless his name. For the Lord is good. His love endures forever. His faithfulness through all generations. Hey! Come and sit with hearts full of gratitude for all he's done, for who he is. Forever we will praise his name. Enter his gates with thanksgiving. Enter his courts with praise. Give thanks to him and bless his name. For the Lord is good. His love endures forever. His faithfulness through all generations. Yes, his love endures forever. His faithfulness through all generations. நம்ம புது ட்ரெண்டான பாட்டுலேருந்து புது வரிகளெல்லாம் போட்டு ஆடி பாடலாமா? ஏ ஏ ஏ ஏ டின் 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 தத்திர டின் 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 தத்திர டின் தா டின்னகர் டிங்கடத்தகர் டிங்கடின்னகர் டிங்கடத்த. இயேசு பிறந்தாரு அந்த நற்செய்தி நீ கூறு. இயேசு பிறந்தாரு அந்த நற்செய்தி நீ கூறு. விசுவாசித்து பாரு வேதனை வராது. விசுவாசித்து பாரு வேதனை வராது. வாழ்த்துவோமா கிறிஸ்துவ, கொண்டாடுவோமா கிறிஸ்மஸ. வாழ்த்துவோமா கிறிஸ்துவ, கொண்டாடுவோமா கிறிஸ்மஸ. சர்ச்சில் நீ பாடு சர்ச்சையே வராது. சர்ச்சில் நீ பாடு சர்ச்சையே வராது. வீட்டுல ரோட்டுல பாடு கிறிஸ்மஸ கொண்டாடு. வீட்டுல ரோட்டுல பாடு கிறிஸ்மஸ கொண்டாடு. வாழ்த்துவோமா கிறிஸ்துவ, கொண்டாடுவோமா கிறிஸ்மஸ. வாழ்த்துவோமா கிறிஸ்துவ, கொண்டாடுவோமா கிறிஸ்மஸ. என்ன கடிது ஐயா, ஒழுங்காதான் பாடுங்கள.
நேரத்தில கடுங்குளிர் விலகில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆதியுள் நேரத்தில கடுங்குளிர் விலகில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரங்கொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தார் ஐயா மண்ணில் இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தார் ஐயா. Happy Christmas, happy Christmas, Happy Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. ஹிந்தி பாட்டு, இங்கிலீஷ் பார்த்துட்டீங்க, தமிழ் பார்த்துட்டீங்க. ஹிந்தி பாட்டுக்கு ஆடக்கூடிய நம்ம பிள்ளைங்களாம் ZRCல இருந்து அப்படியே எழுந்து வர போறாங்க. तेरे दरबार में आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में हो तेरी स्तुति दरबार में हो आराधना दरबार में हो तेरी स्तुति दरबार में हो आराधना आया हूँ मैं यहाँ मैं आशिक तेरा यीशु मैं आशिक तेरा यीशु मैं आशिक तेरा आशिक हूँ मैं तेरा मैं ना शर्माऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना घबराऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना शर्माऊंगा आशिक हूँ मैं तेरा मैं ना घबराऊंगा यीशु तू मेरा जिंदा खुदा तू ही तो मेरा है मसीहा यीशु तू मेरा जिंदा खुदा तू ही तो मेरा है मसीहा अरे दाऊद की तरह मैं नाचूंगा यीशु मैं नाचूंगा मैं आशिक तेरा यीशु मैं आशिक तेरा வாழ்த்துரை சொல்வதற்காக நம் மத்தியில அழகா அம்னி சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, வாழ்த்துரை என்ன பண்ண போறாங்க, சொல்ல போறாங்க. எல்லா கரங்களை தட்டலாமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா எல்லா டான்ஸ் ப்ரோக்ராமும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப நேரம் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம், எல்லா பாட்டு பார்த்தோம், டான்ஸ் பார்த்தோம், நிறைய மெசேஜ் உங்களுக்கு சொன்னாங்க. இது எதுக்கான கொண்டாட்டமாக இருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்புக்கான கொண்டாட்டம். வருஷம் வருஷம் நம்ம வந்து கிறிஸ்மஸ் வந்து கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் நேரம்தான். ஒரு செய்தியாக சொல்ல வரல, ஒரு தகவலாக சொல்ல வரல. இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒன்றாக, நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து திரும்பவும் தேவனத்துக்கு போகிற வரைக்கும் இது உங்களுக்கு வந்து முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு விதை. நிறையா வந்து விதையை பற்றி சொல்லலாம். ஒரு விதைனா, ஒரு விதை வந்து பூமியில் விதைக்கப்படுகிறது. அந்த விதை விதைக்கப்படும் போது அது அப்படியே இருந்ததுன்னா பலன் தராது. அந்த விதை எப்பொழுது அது தன்னையே மடித்து கொண்டு மடிந்து அது ஜீவனை விட்டு செத்து போகிறதோ அப்போ தான் அது அநேக பலனை தரும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூ உலகத்தில் வந்து
விதையாக இந்த நமக்காக வந்து என்ன பண்ணார், இந்த பூ உலகத்தில் விதைக்கப்பட்டார். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடுறாங்க. அவர் எதற்காக வந்தார், எதுக்காக இந்த பூமியில் விதைக்கப்பட்டார்ன்றது வந்து இன்னும் தெரியாமலே இருக்கிறது. நம்ம கிறிஸ்மஸ் எல்லா வருஷமும் கொண்டாடுறோம். ஆனால் நம்ம உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரா, நம்ம உள்ளத்தில் இயேசு விதைக்கப்பட்டிருக்கிறாரா, அவர் வளர்ந்துருக்கிறாரா? இப்போ இயேசு விதைக்கப்பட்டிருக்கிறாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடினா இயேசுவோடு பிறந்த நாள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லிட்டு தான் வசனம் வருது. அந்த வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்துவாய் இந்த பூ உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பிதாவினத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதை வந்து எப்போதும் நம்ம நினைவில் கொள்ளணும். வந்திருக்கிற பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்களை வந்து சண்டே ஸ்கூல் அனுப்பினோன்னு கொஞ்சம் வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. தினமும் வேதம் வாசிக்கவும் அவர்களை வந்து என்ன பண்ணுங்க, ஜெபிக்கவும் பழக்கப்படுத்துங்க. இது அவங்களோட வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா அநேக போராட்டங்கள், பிள்ளைங்க வந்து நல்லா வளர்ந்து வராங்க. இப்போ நம்ம கண் முன்னால் சின்ன குழந்தைங்களா இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் வளர்ந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய பிள்ளைகளாக ஆகிக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய சோதனைகள் வரும்போது இந்த வேத வசனம் மாத்திரம் என்ன பண்ணும், உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவர்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து உங்கள் வசனத்தை வந்து என்ன பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விதைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு யோவான் 12:24 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களிடத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து என்னைக்கும் வளரணும். நீங்கள் அந்த விதை வந்து வார்த்தையான அந்த விதை உங்களை வந்து என்ன பண்ணுது, பாதுகாக்குது, உங்களை வளர்க்குது, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வந்து கொடுக்குது. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் பைபிள் படிக்கணும், இந்த வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது தூக்கம் வரும், கேட்க முடியாது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். ஏன்னா அந்த வார்த்தையோட ஆழமும் அதோட வந்து அருமை புரியலன்னு சொல்லுவாங்கள்ல. அதுன்னு நீதிமொழிகளில் 4:20-22 வசனம் சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இது எப்படி சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தை என்பது அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா இது வந்து காட்ஸ் மெடிசன் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவனின் மருந்து புட்டி. நீங்கள் வைத்திருக்கிற வேதாகமம் வந்து உங்களுக்கு என்னன்னா காட்ஸ் மெடிசன் பாட்டில். அது வந்து உங்களோட மருந்து பொட்டி. நீங்கள் எத்தனையோ மருந்து வாங்கி சாப்பிட்லாம், மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம், ஆனாலும் தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய குணமாக்கும் தழும்புகள் உங்கள் மேலே இருக்கும்போது என்ன ஆகும், அது உங்களை சுகப்படுத்தும். அது எங்கேருந்து வருதுன்னா வார்த்தையிலேருந்து தான் வருது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நீங்கள் எப்படி வார்த்தையை தேடி வாசித்து கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ அது உங்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுறது. இந்த வாழ்த்துறை மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறது, பிள்ளைகளுக்கும் சரி பெற்றோர்களாகிய உங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் வார்த்தையை தியானிங்க. அந்த வார்த்தை எல்லா நாட்களும் உங்களுக்கு விதைக்கப்படுது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவன் தரும், அந்த வார்த்தை உங்களுக்கு பலனை கொடுக்கும், அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை அது பாதுகாக்கும். அதனால் வார்த்தையை பிடித்து கொண்டு வார்த்தையிலே வளருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் சீயோன் எழுப்புதல் சபையின் சார்பாக ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். முதல்ல வந்து இது வந்து நான் இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமாக பார்க்குறீங்க. நான் வந்து இது ஒரு பர்த்டே பார்ட்டியாக கன்சிடர் பண்ணி தான் நான் தேங்க்யூவோட என்னோட இதை சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்ணி கொடுத்த என்னோட ஹோலி ஸ்பிரிட்க்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரெண்டாவது நம்மளோட பர்த்டே பாய் ஜீசஸ், அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு எப்போவும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் சந்தோஷமாக தர என்னோடய பிதாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பர்த்டே பார்ட்டியில் ரொம்ப முக்கியமானது வந்து
கேக். அந்த கேக் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும், உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட பாஸ்டர் அப்பாவும் பாஸ்டர் அம்மாவும். அந்த கேக் இல்லைன்னா அது எதுவுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த சியோன் எழுப்புதல் சபைக்கு அவங்க இல்லைன்னா யாருமே இல்லை. அதே மாதிரி ஒரு இன்விடேஷன் வந்து இங்கேருந்து நாங்கள் சர்ச்சை ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற இன்விடேஷன். அதே மாதிரி தான் இங்கே இருந்த டீச்சரும் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி ஒன்றா பண்ணதுக்காக எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோன்னா லவ் அண்ட் சப்போர்ட்னு சொல்லலாம். இப்போ கிஃப்ட்னா லவ் அண்ட் சப்போர்ட்னு சொல்கிறோம்ல, அப்போ இங்கே நம்மளுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த என்னோட எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. நாங்கள் எவ்வளோ டைம் லேட்டாக அனுப்புனாலும் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் அதே மாதிரி எவ்வளோ தான் பார்ட்டி இருந்தாலும் டெக்கரேஷன் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே இருக்க எங்கள் எல்லா பசங்களுமே. இவங்க இல்லைனா இந்த ப்ரோக்ராம் இல்லை. ஸோ இங்கே எங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஜேம்ஸ் அண்ணா வந்து சொன்னால் அந்த ஸ்பாட்டில் எடுக்கும். ஸோ அதனால் ஜேம்ஸ் அண்ணாக்காக நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் நிக்கிதாக்கா தான் அந்த விங்ஸ்லேருந்து எங்களுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ்க்கா. அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா யூத் பசங்க எல்லாருமே கூப்பிட்ட குரலுக்கு வந்து எல்லா வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்த எல்லா யூத் பசங்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் நாங்கள் சியோன் எழுப்புதல் சபையின் சார்பாக we wish you all a Merry Christmas and a Happy New Year. Thank you. Every day